இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மத்திய கிழக்கில் அண்மையில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நிலைமை இன்னும் முழுமையாக சீராகவில்லை என்பதால் உரையாடலே பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வாக இருக்கும் என சீனா தெரிவித்திருக்கிறது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சருடன் நடைபெற்ற சந்திப்பின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் வேகம் குறையாமல் தொடர வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியதாக ஒரு செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து பேசிய வாங் யி, தற்போது போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் அது இன்னும் உறுதியானதாக இல்லை. ஆயுத மோதல்களை விட பேச்சுவார்த்தைகள் சிறந்தவை. பதற்றத்தை அதிகரிப்பதை விட உரையாடல்கள் மூலமாக தீர்வுகளை எட்டுவதுதான் அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணித்து நீடித்த அமைதி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் முயற்சிகளில் சவுதி அரேபியாவுடன் இணைந்து செயற்பட சீனா தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது இப்படி இருக்க, இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதல் தொடர்ந்து பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மேலும் சுமார் 100 புதிய குடியேற்ற தளங்களை அமைக்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக வெளியான தகவல் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த திட்டம் சர்வதேச சட்டத்தையும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒப்பந்தங்களையும் வெளிப்படையாக மீறுவதாக பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஏரியா ஏ பகுதியை இலக்காக கொண்டு இந்த குடியேற்ற திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. விவசாய பண்ணைகள் என்ற பெயரில் குடியேற்றங்களை விரிவுபடுத்தும் நோக்கில் செயற்படும் இஸ்ரேலிய குடியேற்ற அமைப்புகள், குறிப்பாக குடியேற்ற பண்ணை ஒன்றியம் உள்ளிட்ட குழுக்கள் இஸ்ரேலிய அரசாங்க அமைச்சர்களின் நேரடி ஆதரவுடன் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் ஊடகங்களில் வெளியாகியுள்ள இந்த திட்டம் சர்வதேச சட்டம், மனிதாபிமான சட்ட விதிகள் மற்றும் முன்னர் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை மீறும் நடவடிக்கையாகும் என்றும் இது திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் போர் குற்றத்திற்கு சமமான செயல் என்றும் பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. கிழக்கு ஜெருசலேம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் மீது இஸ்ரேலுக்கு எந்தவித இறையாண்மை உரிமையும் இல்லை என்றும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் ஆக்கிரமிப்பும் குடியேற்ற விரிவாக்கங்களுமே பிராந்தியத்தில் நீடித்து வரும் பதற்றம் மற்றும் அமைதியின்மைக்கு முக்கிய காரணமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் புதிய குடியேற்றங்களை அமைப்பது சட்டவிரோதமானதாக கருதப்படுகிறது. இருப்பினும் அண்மை காலமாக குடியேற்ற விரிவாக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. 1990களில் மேற்கொள்ளப்பட்ட ஓஸ்லோ ஒப்பந்தங்களின் கீழ் உருவாக்கப்பட்ட ஏரியா ஏ பகுதி முழுமையான பாலஸ்தீன குடிமை மற்றும் பாதுகாப்பு நிர்வாகத்தின் கீழ் இருக்க வேண்டிய பகுதியாகும். மேற்கு கரையின் சுமார் 18% நிலப்பரப்பை உள்ளடக்கிய இந்த பகுதியில் புதிய குடியேற்றங்களை அமைக்கும் முயற்சி ஏற்கனவே நிலவும் அரசியல் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தும் அபாயம் இருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கின்றனர். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு முதல் மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய குடியேற்றங்களின் விரிவாக்கம் கணிசமாக வேகமெடுத்துள்ளது. அதேவேளை காசா மீதான போர் நீடித்து வரும் சூழலில் சட்டவிரோத புறக்காவல் நிலையங்களின் எண்ணிக்கையும் குடியேறுகளின் வன்முறை சம்பவங்களும் அதிகரித்துள்ளதாக பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்து ஆவணப்படுத்தி வருகின்றன. இது இப்படி இருக்க, காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் முயற்சிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஹமாஸ் இயக்கத்தின் உயர்மட்ட தூதுக்குழு எகிப்தின் தலைநகர் கெய்ரோவை வந்தடைந்துள்ளதாக அந்த அமைப்பு அறிவித்திருக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடுத்த கட்ட அமலாக்கம், மனிதாபிமான உதவிகள் மற்றும் காசாவின் நிலைமை தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள இயக்கத்தின் தலைவர் ஜாகர் ஜபாரின் தலைமையிலான தூதுக்குழு நேற்று காலை கெய்ரோவை வந்தடைந்துள்ளது. இந்த குழு எகிப்திய அதிகாரிகளுடனும் சர்வதேச மத்தியஸ்தர்களுடனும் சந்தித்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் மீதமுள்ள அம்சங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ள உள்ளது. இதுகுறித்து ஹமாஸின் மூத்த அதிகாரி தாகர் அல் நூனு வெளியிட்டுள்ள அறிக்கையில், காசா பகுதியில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்புகளை உடனடியாக நிறுத்துவது இந்த தூதுக்குழுவின் முக்கிய முன்னுரிமையாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அதேவேளை காசா மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் எந்த தடையுமின்றி சென்றடைவதை உறுதிப்படுத்துவதும் பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் உபகரணங்கள், பேக்கரிகளின் செயற்பாட்டிற்கு தேவையான பொருட்கள், அத்துடன் சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை புனரமைப்பதற்கான
கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகள் காசாவிற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் வலியுறுத்தியிருக்கிறது. மேலும் முன்னதாக எட்டப்பட்ட ஷர்ம் எல் ஷேக் ஒப்பந்தத்தின் மீதமுள்ள விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் இந்த சந்திப்புகளில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக தாகர் அல் நூனு தெரிவித்திருக்கிறார். கெய்ரோவில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தைகள் காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடியை தணிப்பதற்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்குமான அடுத்த கட்ட ராஜதந்திர முயற்சிகளில் முக்கிய திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் போது ஈரானிய தேசிய அணிக்கு அமெரிக்க அரசியல் நோக்கத்துடன் நடந்து கொண்டதாக ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறது. உலகக்கோப்பையை நடத்தும் நாடாக இருக்கும் போது பின்பற்ற வேண்டிய சர்வதேச கொள்கைகள் மற்றும் நடுநிலை தன்மையை அமெரிக்கா கடைபிடிக்க தவறியதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி 2026 உலகக்கோப்பை தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் போட்டித் தொடர் முழுவதும் ஈரானிய தேசிய கால்பந்து அணி மிகவும் அரசியல்மயமாக்கப்பட்ட அணுகுமுறைக்கு உள்ளாக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். அவர் மேலும் கூறுகையில் போட்டிக்கான தயாரிப்பின் ஆரம்பம் முதலே விசா வழங்கும் நடைமுறையில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டதாகவும் ஈரான் கால்பந்து அணியுடன் தொடர்புடைய கணிசமான எண்ணிக்கையிலான தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் கால்பந்து கூட்டமைப்பு அதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்க மறுத்ததாகவும் தெரிவித்தார். அது மட்டுமன்றி ஈரானிய தேசிய அணி போட்டிகள் நடைபெறும் நகரத்திற்கு வெளியே தங்க வைக்கப்பட்டதாகவும் இதுவும் அணிக்கு கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தியதாக பாகாயி குறிப்பிட்டார். மேலும் உலகக்கோப்பை தொடரிலிருந்து ஈரான் வெளியேறியதை தொடர்ந்து அதனை கொண்டாடும் விதமாக மகிழ்ச்சி நடனம் கூட ஆடியிருக்கலாம் என கருத்து தெரிவித்ததாக கூறப்படும் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் மார்க் வெயின் முல்லினின் கருத்தையும் பாகாயி கடுமையாக விமர்சித்தார். உலகக்கோப்பை போன்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் அரசியல் தலையீடு இன்றி அனைத்து நாடுகளுக்கும் சமமான அணுகுமுறையுடன் நடத்தப்பட வேண்டும் என்றும் விளையாட்டை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஈரான் வலியுறுத்தியிருக்கிறது. இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழ்நிலை மீதான முதலீட்டாளர்களின் அச்சம் காரணமாக வளைகுடா நாடுகளின் பெரும்பாலான பங்குச்சந்தைகள் கலவையான நிலையுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. குறிப்பாக கத்தாரின் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டுமா என்ற சந்தேகம் முதலீட்டாளர்களிடையே நிலவியதால் சந்தைகளில் அழுத்தம் ஏற்பட்டதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். 4 மாதங்களாக நீடித்து வந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தைகள் மீது உலக சந்தைகளின் கவனம் திரும்பியுள்ளது. இருப்பினும் இதுவரை உறுதியான முடிவுகள் எதுவும் வெளியாகாததால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட்டனர். கடந்த வாரம் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் மீண்டும் வன்முறை சம்பவங்கள் பதிவானதுடன் 2 வாரங்களுக்கு முன்பு அமெரிக்கா ஈரானிடையே எட்டப்பட்ட இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தின் தாக்கமும் சந்தையில் பிரதிபலித்தது. இதன் காரணமாக முன்னதாக உயர்வை கண்டிருந்த சர்வதேச கச்சா எண்ணெய் விலைகள் தற்போது சரிவை நோக்கி நகர்ந்துள்ளன. மொத்தத்தில் மத்திய கிழக்கில் போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் நிலைமை இன்னும் முழுமையாக சீரடையவில்லை என்பதையே அனைத்து நிகழ்வுகளும் வெளிப்படுத்துகின்றன. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையின் எதிர்காலம், காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அமலாக்கம், மேற்கு கரையில் அதிகரித்து வரும் பதற்றம் மற்றும் உலக நாடுகளின் ராஜதந்திர நகர்வுகள் ஆகியவை வரும் நாட்களில் மத்திய கிழக்கின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கும். இது இப்படி இருக்க இந்த மாற்றங்கள் எவ்வாறு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்றன என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.